ஓகே, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், ஃபர்ஸ்ட் ரோட் மேப் ஆன இந்த ரீட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரீட்ஸ் வந்து நத்திங் பட் இது ஒரு ஆக்ரோனிம், ஆர் ஃபார் ரியல் டைம் லாங்குவேஜ் ஆக்சஸ். ஒன்னா நம்ம போவோம். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, தியரியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரியல் டைம் லாங்குவேஜ் ஆக்சஸ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஏன் வந்து இப்போ பர்டிகுலராக வந்து தர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஒரு டூல் அப்படின்னு வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா, இந்த ஏஐ தயாரிக்கிற கம்பெனிலாம் வந்து ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன். அவங்க என்ன வேணா வந்து கையில் எடுத்துக்கலாம், எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டை கூட கையில் எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தெளிவாக வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன். ஏன் அப்படின்னா, இந்த மொழின்றது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் டு தி ஹியூமன். நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த ஒரு ஆர்கனிசமாச்சும் வந்து மொழியை வந்து உண்டாக்குச்சா? காலங்காலமா வந்து நிறைய ஆர்கனிசம்ஸ் வந்து இந்த பூமியில இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும்தான் வந்து அவனுக்கு உரையாடுறதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான். அதை வந்து எழுத்துப்பூர்வமா வந்து வடிவமைச்சான். அப்புறம் வந்து காலடைவில் வந்து அது கல்லில் செதுக்கிறதாகட்டும், புக்கில் எழுதுறதா இருக்கட்டும், பிரிண்டிங் ப்ரெஸ் ஆகட்டும், அப்புறம் டிஜிட்டல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரே ஒரு ஜீவன் தான் வந்து இந்த உலகத்தில் பண்ண முடியும். தட் இஸ் சோ யூனிக் டு தி ஹியூமன். வேற எந்த ஆர்கனிசமும் இந்த லாங்குவேஜ் வந்து மாஸ்டர் பண்ணதே கிடையாது. அப்போ ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும் போது, அப்போ அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாங்குவேஜ். அதை வந்து மாஸ்டர் பண்ணிடுச்சு அப்படின்னா, தென் வி கேன் ப்ரூவ் அதர்ஸ் தட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு நேரானது தான் அப்படின்னு வந்து ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட் அச்சீவ் பண்றது மூலயமா அவங்க வந்து இதை வந்து முறியடிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த லாங்குவேஜை கை வச்சாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ல ஜெயிக்கிறது, கோ கேம்ல ஜெயிக்கிறது, இதெல்லாம் பண்ணாலுமே மக்கள் வந்து பெருசா வந்து இந்த ஏஐ வந்து மதிக்கல. போ பரவாயில்ல, ஏதோ அடிச்சிச்சு, ஒரு வாட்டி அடிச்சிச்சு, 2 வாட்டி அடிச்சிடுச்சு அப்படின்ட்டு. பட் when the கூகுள் டிரான்ஸ்லேட் கம்ஸ், எல்லாரும் வாயை பொழந்தோம். எப்படி எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது? இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தி, தமிழ், நீங்க அந்த டிராப்ல ஒன்று தட்டுனீங்கன்னா அத்தனை லாங்குவேஜ் இருக்கும். அத்தனை லாங்குவேஜ்ல அது டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்தம்பித்து போனோம் எல்லாரும். அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. அவ்வளோ வந்து லாங்குவேஜ் கத்துக்கணும். 3 வழி கல்வி, 4 வழி கல்வின்னு பத்தாம, அது வேற சைட்ல வேற நம்ம வந்து பிரைவேட்டா வேற ஒரு டியூஷன் போயிட்டு நம்ம லாங்குவேஜ்லாம் வந்து கத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருந்தது. லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. அதெல்லாமே வந்து அப்போ ஒரு ஒரு மிஷினால பண்ண முடியும், பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இமாலயா டாஸ்க்கை எடுத்து வச்சு அவங்க வந்து கச்சிதமா இதை வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. I don't think now we need to learn any language other than நேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் மதர் டங் இருக்கட்டும், அப்புறம் இங்கிலீஷ். இது 2 லாங்குவேஜ் மட்டும் போதுமானது தான் என்ன கேட்டிங்கன்னா. மற்றது எல்லாமே ஐ ஐ ஹோப் இட்ஸ் டைம் வேஸ்ட். நேற்று கூட தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதை திரும்பியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 2 வழி கல்வி தான் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ அக்செப்ட் தட் 3 வழி கல்வின்றது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஹேவிங் செட் திஸ், இந்த ரியல் டைம் லாங்குவேஜ் ஆக்சஸ்க்கு நம்ம வந்து ஒரு டெமோவை வந்து குயிக்காக பார்த்துடலாம். இப்போ இந்த டெமோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட். முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு மிஷின் கூட வந்து எப்படி வந்து பேசலாம். முன்னாடி வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேசிட்டு இருந்தோம், சின்டாக்ஸ்லாம் தெரியணும். ஆனால் இப்போ வந்து இங்கே பிளெயினாக இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து உரையாடலாம். யார் வேணால் வந்து இப்போல்லாம் வந்து வாய்ஸ்லேயே கூட நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எப்படி வந்து ஒரு மொழிக்கு கிராமர் அண்ட் தென் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ நம்ம இலக்கணம் வந்து நிறைய கத்துக்கிறோம். அதே மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கும் வந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் மூலயமா நீங்க வந்து கம்ப்யூட்டர் கிட்ட பேசுனீங்க, ஏஐ கிட்ட பேசுனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க வந்து கிடைக்கக்கூடும். அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து எதுக்காக இந்த ப்ராம்ப்ட் பண்ண போறேன், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து சில விஷயங்கள், இன்ஃபர்மேஷனை வந்து நான் அப்ஃப்ரண்டாவே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஏஐக்கு வந்து இன்புட்டா கொடுக்க போறேன். என்ன கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ரோல் செட் பண்றேன். அதோட ரோல் என்ன? நீ வந்து ஸ்கில்டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர், நீ வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட் பண்ணா மட்டும் போதாது, you should also understand the emotional tone, culture புரிஞ்சிக்கோ, and then spoken style, because in Tamil we have many dialectல
அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நீ வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் நீ வந்து கிராமரை புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது வந்து பத்தாது எனக்கு. எனக்கு வந்து இந்த எமோஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து பண்ணணும். என்னோட பர்சனல் ரைட்டிங் ஃப்ரம் இங்கிலீஷ் டு இது வந்து அந்த நான் ஒரு ஹியூமரா நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பேன். அதை வந்து நீ ரிலேட் பண்ணிக்கணும். எந்த வகையிலுமே வந்து அந்த ஃப்ளோ வந்து கெடுத்துடக்கூடாது. லிட்ரலா நீ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் என்ன நினைச்சு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு பேராகிராஃப் எழுதணும், அது வந்து டிரான்ஸ்லேஷன்ல நிறைய வாட்டி வந்து மிஸ் ஆயிடும். அதனாலேயே வந்து இந்த டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா போர் அடிக்கும். அது வந்து ஆத்தரோட பிரச்சனை கிடையாது. அது டிரான்ஸ்லேட் பண்ண விதம் தான் தப்பா இருக்கும். நீங்க அதனால தான் நம்மலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே படத்த பார்த்துடணும். டிரான்ஸ்லேஷன் பார்த்தா மொக்கையா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து பயங்கரமான ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் டு டிரான்ஸ்லேட் டு எனி லாங்குவேஜ். இது வந்து நான் டாஸ்க்க செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் செட் பண்ணணும்ல. என்னன்றது அதுக்கு வந்து சொல்லணும்ல. அது தடாலடியா நீங்க வந்து நீங்க மைண்ட்ல நெறைய வச்சிருப்பீங்க. அத வந்து கொஞ்சமாச்சும் வந்து அந்த எண்ணத்த வந்து நீங்க மிஷினுக்கு கடத்தணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் டு ஆடியன்ஸ் யார் என்னோட ஆடியன்ஸ்? டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? ஃப்ரெண்டா? ஃபேமிலியா? இல்ல ஆன்லைன் கம்யூனிட்டி மெம்பர்ஸா? இல்ல வயசானவங்களா? சின்ன பசங்களா? ஜென்ஸீஸா? பூமரா? அப்போ அந்த ஒரு நீங்க விஷயத்த சொல்லிடணும். என்னோட ஆடியன்ஸ் யாரு? அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, அதுக்கேத்த மாரி டோன்ஸ வந்து மாத்துவாங்க. நீங்க ஜென்ஸின்னு சொன்னீங்கன்னா, ஜென்ஸி டோன்ஸ்க்கு ஏத்த மாரி மாறும்போது தான் யூ கேன் ரிலேட். இல்லன்னா அவங்க போர் அடிச்சுட்டு டிக் போட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல. பர்ப்பஸ் ஆஃப் ரைட்டிங் எதுக்கு? ஸ்டோரி டெல்லிங் வழியா சொல்ல போறீங்களா? இல்லன்னா வந்து அப்படியே என்னோட எண்ணத்த வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணுமா? இல்லன்னா என்னோட லைஃப்ப வந்து அப்படியே ஒரு டைம்லைன் மாரி சொல்லணுமா? இல்ல செம்ம காமிக்கலா, ஹியூமரஸா சொல்லப் போறேனா? ஸோ இந்த மாரி அந்த டோனையும் நீங்க வந்து பர்ப்பஸ் ஆஃப் ரைட்டிங் அஸ் வெல் அஸ் டோன் வந்து நாஸ்டாலஜிக்கா இருக்கணும். அப்படியே 90ஸ் கிட்ட வந்து தூண்டி விடணும். அப்படின்றப்ப அப்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கணுமா? பிளேஃபுல்லா இருக்கணுமா? விட்டியா இருக்கணுமா? தாட் ப்ரோவோக்கிங்கா அப்படியே மோட்டிவேஷனலா இருக்கணுமா? ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க சொன்னாதான் ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு புரியும். ஓகே. அப்ப இந்தந்த வேர்ட்ஸ வந்து மாத்தணும். இந்த வேர்ட மாத்தும்போது ஹியூமரஸா ஆயிடும். ஹியூமரெல்லாம் வேணாங்க. சூப்பர் ப்ரொஃபஷனலா இருக்கும் அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ தூக்கிட்டு நம்ம ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ போட வேண்டியது வரும். அதுக்கான கான்டெக்ஸ்ட்லாம் நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் ரெக்யர்மென்ட் வேணும். நான் சொன்ன மாரி எமோஷனல்ஸ் வந்து இன்டாக்ட்டா இருக்கணும். ஃப்ளாட்டாவே இருக்கக்கூடாது. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடு. சர்டன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் இருக்கு. அந்த பிராண்ட் நேம்ஸ், பாப் இது வந்து எனக்கு நான் தமிழ்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் டெர்ம்ஸ் ஆர் ஜார்கன்ஸ வந்து தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுருவானுங்க. அத படிக்கிறதுக்குள்ள எனக்கு திணறும் பாருங்க. அது வெரி வெரி டிஃபிகல்ட். அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதனால வந்து எனக்கு வந்து அது மாரிலாம் பண்ணாத. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு போட்டும். அவங்க வந்து ஈஸியா வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மெட்டஃபர்ஸ் அண்ட் இடியம்ஸ்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கும். அது அப்படியே வந்து லிட்ரலா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது செம காமெடியா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு ஈக்குவலான ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ வந்து நீ வந்து போடு அப்படின்றது சொல்லியிருக்கேன். சென்டென்ஸ் லென்த்தும் வந்து அதே மாரி தான் இருக்கணும். நீ டிரான்ஸ்லேட் பண்றேன்னு இழுத்து விட்டுறக்கூடாது. ஆ டைரக்ட் மிஷின் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண மாரி இருக்கணும். கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணீங்கன்னா, தூய தமிழ்ல வந்து இத சொல்லும் அப்படியே. அத வந்து மாத்தவே முடியாது. அது தூய தமிழ்ல யார் பேச போறா இப்பல்லாம்? ஆ அந்த ரெக்யர்மென்ட் இல்ல அப்டின்னா, நம்ம வந்து கரெக்ட்டான ஒரு உரையாடல வந்து இப்ப இருக்கிற லாங்குவேஜ்க்கு வரணும்ல. சோ அதெல்லாமே நம்ம மாத்தலாம். ஆ இது மாரி தாங்க மாத்தணும் சார். அவுட்புட் ஃபார்மேட் என்ன இருக்கணும்? என்ன டைட்டில் வச்சிருக்கணும் அதுக்கு? அதுக்கப்புறம் ஃபார்மேட் என்ன? செமி ஃபார்மலா இருக்கணுமா? ஒரு மாரி அ புல்லட் புல்லட்டின்ல வரணுமா? பேராகிராஃப் லிட்டரரி மாரி வரணுமா? இப்போ நீங்க எதனா பிரசன்ட் பண்றீங்க. பேப்பர் பிரசன்டேஷன்லாம் பண்ணீங்கன்னா, தேர் வில் பி சம் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்டின்னு வரும்ல. அந்த மாரி. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டட் கன்டென்ட் வந்து இந்த இடத்துல போடு போதும் அப்படின்ட்டு. அப்புறம் சிலதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும், ஹைலைட் பண்ணு. எமோஷனல் ஹைலைட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிக்கோ. ஏன்னா, இப்ப நீ வந்து பேராவா குடுத்துட்ட அப்படின்னா, குயிக்கா நான் வந்து சில விஷயத்த மட்டும் நான் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிப்பேன். அதெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் நான் வீரியமா வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிப்பேன். ஃப்ரேசஸ் லெஃப்ட் அன்டிரான்ஸ்லேட்டட்லாம் சொல்லிடு. எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வரல அப்படின்னா, அந்த இடத்துல எதனா வந்து இந்த மாரி ஒரு கீவேர்ட்ல நீ வந்து போட்டுட்ட அப்படின்னா, தென் ஐ வில் சி. அத வந்து எப்படி மேனுவலா எப்படி நான் வந்து பக்காவா பண்றது அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன். இல்ல இந்த இடத்துல வந்து சிலதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வந்து அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிறத நான் வந்து சிலதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரிவ்யூ பண்ணுன்றதெல்லாம் நியூயான்சஸ் சேஞ்ச். இந்த மாரி வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். நீ கேட்டகரைஸ் பண்ணல அப்படின்னா, நம்மளோட வேலை வந்து இன்னும் அதிகமாயிடும். என்னோட வேலைய நான் எளிமைப்படுத்துன்றதுக்காக தான் மிஷின் கிட்ட குடுக்குறேன்.
அதையே வந்து ரிவ்யூ பண்ணும்போது என்ன ஆயிடும்னா வந்து இதுகிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கொடுக்குறேன், நியூவான்சஸ் சேஞ்ச் அடாப்டட் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, ஏஐ வந்து நிறைய டைம் வந்து அலூசினேட் பண்ணும், சரியா வந்து பண்ணாது, அவுட்புட் கொடுத்தாலும் அது சரியா இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணாம நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது. அந்த டைம்ல நம்ம வந்து ரிவ்யூ பண்றதுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரிவ்யூ ப்ராசஸை இன்னும் எளிமைப்படுத்தும். ஓகே. ஸோ நான் குயிக்கா என்ன பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் நான் வந்துட்டேன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து நெறைய வாட்டி இத மாரி டிரான்ஸ்லேட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் இதுக்கு ஏத்தா மாரி நான் இங்க மாத்திக்கிட்டே இருப்பேன். கரெக்ட்டா? நான் வந்து மாத்திக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு பண்றேன். 2வது வந்து ஒரு பிரசன்ட் பண்ண போறேன். ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு அப்படின்னா வந்து, ஆன்லைன் கம்யூனிட்டின்னு போட்டுப்பேன். இந்த மாரி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா வந்து வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு தேவைக்கு ஏத்தா போல இத வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாரி தான் நான் வந்து குயிக்கா மாத்திட்டு என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு பேராகிராஃப் மட்டும் குடுத்து வச்சிருக்கேன். இத வந்து தமிழ்ல பண்ணு. இந்த இது இந்த விஷயத்தெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணு அப்டின்ட்டு நான் வந்து குடுத்து வச்சிருக்கேன். ஸோ பிஃபோர் ஆரோ வாஸ் பார்ன் வீக்கெண்ட்ஸ் வர் மைன். லேட் நைட் மூவிஸ், ஸ்லீப்பிங் இன் டில் நூன், ஸ்பான்டேனியஸ் பைக் ரைட்ஸ். Weekends are very, very different. Lego blocks on the floor, superhero role plays, bedtime stories, and somehow I end up in asleep first. அவன் தூங்கத்துக்கு முன்னாடி நான் தூங்கிடுவேன் இதெல்லாம் வச்சு. லைஃப் didn't slow down. I'm not complaining here, but it changed the lanes. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேராகிராஃப் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னு வச்சிங்களேன், இந்த இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நான் வந்து இங்கிலீஷ்ல யோசிச்சு எழுதிட்டேன். இதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் பாருங்களேன். குயிக்கா நான் வந்து இத எந்தவித ஒரு ஸ்ட்ரக்சரும் நம்ம இப்ப பார்த்த அந்த ப்ராம்ப்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லாம இஃப் ஐ கோ அண்ட் டிரான்ஸ்லேட் யூசிங் த கூகுள் டிரான்ஸ்லேட் பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். நம்ம ஏன் இவ்வளோ வந்து இதுக்கு பண்ணோம் அப்படின்ட்டு நான் சொன்னல, இத்தனை லாங்குவேஜில் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ வேர் இஸ் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா இது தூய தமிழ்ல கொடுத்துச்சு பார்த்தீங்களா? ஆரோவின் பிறப்புக்கு முன்பு சனிக்கிழமைகள் எனக்கே உரியன. இதெல்லாம் நான்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த உரியன அப்படின்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்றது. டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து இப்படி தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். அண்ட் ஐ கேன் நாட் ஈவன் டிக்டேட் கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த மாதிரி மாற்று அந்த மாதிரி மாற்றுன்றது வந்து எனக்கு. பட் ஸ்டில் இது பண்ணுறதுமே வந்து ஒரு ஏஐ தான். ஓகேங்களா? ஹேவிங் செட் திஸ், லெட்ஸ் கோ பேக். இது எப்படி வந்து மாற்றிருக்கு பாருங்க. ஆரோ பிறக்கும் முன்னாடி இது வந்து ஒரு கொஞ்சம் கொலைக்குவல். நான் எப்படி பேசணும் அந்த மாதிரி. சனிக்கிழமை ஞாயிறு எல்லாம் என்கிட்ட தான். இரவெல்லாம் படம் பார்த்துட்டு மத்தியானம் தான் எழுந்து மனசுக்கு தோன்றப்போ பைக் ரைட் போவேன். இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு இருக்கு. இதெல்லாம் தான் நான் வந்து ரிவ்யூல வந்து மாத்தணும். இப்போ அந்த வார இறுதிகள் வேற மாதிரி. தரையில லீகோ பிளாக்ஸ் இங்க பாத்தீங்களா? நான் சொன்னதுனால லீகோ பிளாக்ஸ்லாம் வந்து இப்போ இங்கிலீஷ்ல இருக்கு. ஷால் வி see it in the கூகுள் டிரான்ஸ்லேட் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, சனிக்கிழமை அடிப்படையில் டெக் பெட்டிகள், சூப்பர் ஹீரோ வேடம் போடுவதற்கான கதைகள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது என்னது. இது வந்து ஆக்ஷன் ஃபிகர் தான் இப்படி சொல்றாங்களா அப்படின்றதே வந்து ஐ எம் நாட் இன்னும் இதுல வந்து இன்ஃபர் பண்ணவே முடியல என்னால. ஸோ அப்போ வந்து சூப்பர் ஹீரோ ஆட்டம், பெட் டைம் ஸ்டோரி இதெல்லாம் இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியா வந்து தங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா கடகடன்னு படிக்க முடியும். சொல்லும் போதே நான் தான் முதல்ல தூங்குறவன், வாழ்க்கை மந்தமாவல, பாதை தான் மாறிடுச்சு. ஸோ இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ஐ திங்க் ஒரு 75% ஆஃப் மை ஜாப் இஸ் டன். இதை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்ப மேனுவலா இதை என்ன வேணுமோ இதை நான் மாத்தறதுக்கு அப்போ நினைச்சு பாருங்களேன். அப்ப நான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து எடுத்து நான் மாத்தினேன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ இட் மேட் மை லைஃப் வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்போ கீ எல்லாம் என்னென்னலாம் ப்ரிசர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஓல்டு வீக்கெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் லைஃப் அந்த ஹியூமரை நான் அப்படியே வச்சிருக்கேன். அந்த மாதிரி பாதையை மாத்திட்டுச்சு அப்படின்னு அது அது வந்து ஒரு இன்ட்டு கொடுக்குது. இது எனக்கு உடன்படலை அப்படின்னா
எய்தர் நான் வந்து இந்த கான்டாக்ட்ஸை மாற்றலாம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி திரும்பியும் அதுக்கு ஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லைப்பா இது போதும் எனக்கு இன்னும் காப்பி பண்ணி நான் வந்து என்னோட தமிழில் என் மேனுவலாக நான் வந்து டைப் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி யூசிங் ஏஐ வந்து இன்னும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரெய்லர் மேடாக உங்களால் வந்து ஒரு ரெஸ்பான்ஸை மாற்ற முடியும். இதை விட்டுட்டு எனக்கு சும்மா இதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு அப்படியே நீங்கள் வந்து ஏஐக்கு கொடுத்தாலும் இட் வில் டிரான்ஸ்லேட், பட் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வராது. திஸ் இஸ் ஹவ் தி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மஸ்ட் பி. இவ்வளோ பெருசாக இருக்கே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். ஆஸ் ஐ செட், ஒரு வாட்டி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் யூ நீட் இஸ் ஜஸ்ட் எடிட் அண்ட் தென் மேக் யூஸ் ஆஃப் இட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஏஐ இந்த ரீட்ஸ்ல ஆர் இஸ் நத்திங் பட் ரியல் டைம் லாங்குவேஜ் ஆக்சஸ். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் தி எடிட் அண்ட் என்ஹான்ஸ் கண்டென்ட் இன் தி கேன்வாஸ். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எடிட். ஓகே, இது என்ன எடிட் அப்படின்னா வந்து லெட்ஸ் சி அனதர் ப்ராம்ப்ட் ஹியர். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனர், வீட்லயே நீங்க வந்து கேக் செஞ்சு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயே நீங்க வந்து கேக்லாம் விற்க ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் இந்த மாதிரி செய்றீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ஸ்டாகிராம்லயே நீங்க கடையை போட்டு பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இனிஷியலா 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஓவன் வாங்குறதுக்கு, மிக்சி வாங்குறதுக்கு, ஒரு ஃபோன் வாங்கி அதை வீடியோ பிடிச்சி இன்ஸ்டால மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, லைசன்சிங் காஸ்ட்ஸ் நிறையா இருக்கும், சாஃப்ட்வேர்லாம் நிறையா வாங்கியிருக்கீங்க, இப்போ பேக்கேஜ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ், அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த்ல 10 கேக் நீங்கள் வந்து வித்திருக்கீங்க. அதோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து 25,000 ரூபா வந்திருக்கு. ஒரு கேக்கோட விலை 2,500 ரூபா. ஸோ ஒரு மாசத்துல 10 கேக் நீங்கள் வித்திருக்கீங்கனால 25,000 ரூபா நீங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வரவு செலவு பார்த்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு கணக்கு போடலான்னு எடுக்கும்போது நம்ம வரவு வந்து 25,000, செலவு வந்து 2 லட்ச ரூபா. அப்போ நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து 1,75,000 ரூபா. அப்போ இதே மாதிரி நம்ம ஒரு 8 மாசம் நம்ம வந்து சம்பாதிச்சோம் அப்படின்னா இந்த 2 லட்சத்தை பிடிச்சிடலாம். அப்புறம் 9வது மாசத்துல இருந்து நம்ம சம்பாதிக்கிறது தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு கணக்குல இது வந்து நம்ம முன்னாடியே வந்து ரொமான்சிங் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒரு சீரீஸ்ல இதை பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து இந்த கணக்கு தான் வந்து கரெக்ட்னு தோணுச்சு. இது காமன் மேன் திங்க் பண்ற விஷயம். பட் ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஸ் பர் தி எக்கனாமிக்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ சின்ஸ் ஒரு காமன் மேன் வந்து இப்படி தான் திங்க் பண்ணுவான், அவனுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியாது, காமர்ஸ் தெரியாது, இஸ் நாட் ஃப்ரம் த காமர்ஸ் பேக்ரவுண்ட் என்னும் போது இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஒரு ஆடிட்டரை கேட்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஏஐயே கேட்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ரோல் செட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ யூ ஆர் ஆக்டிங் ஆஸ் அன் ஆடிட்டர்ன்ற ரோல் செட் பண்ணுங்க, கான்டாக்ட் செட் பண்ணுங்க. இது மாதிரி மோம் என்டர்பிரனர் வீட்டில் வந்து செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியாது, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கணக்கு போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். டாஸ்க் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஆஸ்க் மீ ஃபார் தி ரெக்வயர்ட் இன்புட்ஸ் இஃப் நீடட். இது பத்தலை, இன்னும் நிறைய இன்புட்ஸ் இருந்தால் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேளு. ஃபார்மேட் வந்து எனக்கு 4 குவாட்ரண்ட் பிஎன்எல் ஃபார்மேட்டில் வேணும், இல்லை டேபிளர் காலத்தில் வேணும், உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்குறீங்களோ அதை வந்து கேளுங்க. நோட் ஒன்று சொல்லிடணும், பயம்புறுத்தாத. சப்போஸ் இது வந்து லாஸாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனலாக சொல்லு, சஜஷன்ஸ் கொடு, ஸோ தட் நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க எப்படி வந்து இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஆடிட்டராக இரு, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஆடிட்டராக இரு. டப்புன்னு வந்து லாஸ் ஆயிடுச்சு போயிடுச்சு போ அப்படின்லாம் சொல்லாமல் பி சப்போர்ட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து நான் கொடுத்துட்டேன். சரி, இந்த வாட்டி வந்து நான் லைவாகவே காட்டிடுறேன் உங்களுக்கு வந்து ஹவு திஸ் ப்ராம்ப்ட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன எடிட் பண்ணுற வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வழக்கம் போல் பாசிட்டிவாக இட் இஸ் கிரேட் தட் யூ ஆர் ரன்னிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் அவே இட் இஸ் நாட் டூயிங் எனி பிஎன்எல், ரேதர் இட் இஸ் ஆஸ்கிங் மீ சம் கொஸ்டின்ஸ். காஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதாவது நீ சுகர் எவ்வளோக்கு வாங்கின, மாவுக்கு எவ்வளோக்கு வாங்கின, க்ரீம் டாப்பிங்ஸ் இதுக்கெல்லாம் செலவாயிருக்கலாம், அதெல்லாமே கொடு. அதுக்கப்புறம் பேக்கேஜிங் டெலிவரி சார்ஜஸ் எதனா இருந்தால் அதையும் கொடு. எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட்டு, கிச்சனை ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா அது, இன்டர்நெட் செலவு, அந்த மாதிரி செலவுகள்லாம் இருந்தாலும் அதையும் கொடு.
அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எதனா செலவு பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா செலவையும் கொடு. ரொம்ப நீ வந்து வெறும் 25,000 சம்பாதிச்சன்றது மட்டும் தான் இருக்கு. பட் எனக்கு இதெல்லாம் குடுத்துடு அப்படின்ட்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நான் இங்கேயும் வந்து டைப் பண்ணலாம். இல்ல இந்த மாரி வந்து விஷயம் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நான் வந்து ஏஐ கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து, இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் இருக்கும். எடிட் இன் கேன்வாஸ் அப்படின்ட்டு. இந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி 2 ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஒண்ணு வந்து இது வந்து நம்மளுக்கு ஏஐ ரெஸ்பான்ஸ் குடுத்து, நான் குடுத்த ப்ராம்ப்ட்க்கு எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இது. இங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ கிட்ட நான் பேசலாம். இன்னும் இல்ல நான் வேற எதனா மாத்து. இப்ப எனக்கு என்ன சொல்லியிருக்கு, இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் குடுக்கணும். ஸோ அத நான் இங்க வந்து 1ன்னு போட்டு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 1000 பெர் கேக் வந்து இன்கிரீடியன்ட்க்கு ஆச்சு. 2 வந்து பேக்கேஜிங் டெலிவரி வந்து 100 பெர் கேக்கு. அப்புறம் எனி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓவரால் 3 வந்து ஓவரால் 2000 ரூப்பீஸ். அண்ட் அதுவே பெர் கேக் கேக்குது பார்த்தீங்களா? அதுல எனக்கு தேவையில்ல. மொத்தமாவே எனக்கு வந்து ஆச்சு. 4த் வந்து என்ன அட்வர்டைஸ்மென்ட்ஸ், ஃபோன் கால்ஸ்க்கு எதனா பண்ணியா அப்படின்னா வந்து, எஸ் ₹500. ஸோ இப்போ வந்து அ நான் வந்து போட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் தட்டுறேன். இப்போ இத வச்சு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வந்து அ இது இப்படியே தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சொல்லுது கரெக்ட்டா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுது. யூ டிட் ஆர்டர். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கணக்கெல்லாம் வந்துருச்சு. இப்ப எனக்கு இதுல எதனா ஆட் பண்ணணும். அப்ப என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்களா, நீங்க லாஸ் வந்து ரூ. 1,75,000 அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி கணக்கு போட்டோம். ஆனா, ஆக்சுவலா ஆடிட்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் குடுத்த இன்புட்ஸ்லாம் வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப் ₹11,500 ஸோ, அப்ப மாசமே நான் வந்து ரூ. 11,500 வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா, நம்ம என்ன கணக்கு போட்டோம், ரூ. 1,75,000 லாஸ் அப்படின்னு. பாருங்க இது வந்து எவ்வளோ பாசிட்டிவா, கிரேட் நியூஸ். கேட்டேன்ல அந்த நோட்ல போட்டதுனால அப்படி பண்ணுது. கப்புள் ஆஃப் சஜஷன்ஸும் அது வந்து குடுத்திருக்கு. ட்ராக் யூர் எக்ஸ்பென்சஸ் கேர்ஃபுல்லி, திங்க் அபௌட் இதெல்லாம். ஸோ, இப்ப இத தாண்டி வந்து உங்களுக்கு வேற எதனா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டாவே கேட்கலாம். இந்த மாரி வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நீங்க எடிட் பண்றது வந்து கேன்வாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராதர் தேன் நீங்க வந்து நார்மல் ஸ்க்ரீன்ல பண்ணீங்கன்னு வைங்களேன், இது பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்கும். நீங்க வந்து சும்மா சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து எடிட் பண்ணி நீங்க வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்டின்னா வந்து, யூ கேன் யூஸ் திஸ் கேன்வாஸ் ஆப்ஷன் இன் தி ChatGPT. இந்த மாரி வந்து வேற எதனா ஆப்ஷன்ஸ் வேற ஒரு ஜெமினிலயோ இல்ல பெர்ப்ளெக்ஸிட்டிலயோ இருந்தது அப்டின்னா யூ கேன் யூஸ். பட் இன் ChatGPT they have given the canvas option here. So this is about the E in the reads. Okay. What is A stands for? A stands for Advanced AI Search and Research. ஸோ முன்னாடியே சொன்ன மாரி ஏஐ வந்து பயங்கரமா வளரும். அப்படியே நம்பிக்கை தர மாரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்ஸர சொல்லும். அத நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாரி ஒரு விஷயமே அங்க இருக்காது. ஹலுசினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இட்ஸ் வெரி வெரி மைனஸ் இன் ஏஐ. அத வந்து சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் ஏஐ சர்ச், ரீசர்ச்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் இன் எவ்ரி அதர் ஜென் ஏஐல வந்து இது வந்துடுச்சு. ஸோ இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ யூஸ் தி பெர்ப்ளெக்ஸிட்டி. ஸோ பெர்ப்ளெக்ஸிட்டில என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 3 மோடு குடுத்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சர்ச். இது வந்து ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் மாரியோ, இல்லன்னா வந்து ChatGPT சர்ச் மாரியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டீப் சர்ச் அப்படின்னு இருக்கு. இல்ல? இது வந்து டீப் சர்ச். இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ஸ்லலாம் போய் தேட ஆரம்பிக்கும். அதாவது நம்ப வந்து மேனுவலா ஒரு கூகுள் சர்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த மாரி டைப் பண்ணுவோம். அது வந்து லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ குடுக்கும். ஒரு ஒரு சைட்டும் நம்ம உள்ள போய் 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 படிச்சு ஒரு 10, 15 சைட்ட வந்து படிச்சு பார்த்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு காமனான ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். சேம் வே ஏஐ வந்து டீப் ரிசர்ச் ஆன் எனி டாபிக்ன்னு போட்டு, இன் டெப்த்தா வந்து அது எல்லா சோர்ஸஸ்லயும் போயிட்டு வந்து அது ஒரு கன்க்ளூட் பண்ணும். கன்க்ளூட் பண்றது இல்லாம வந்து எந்தெந்த சைட்ஸ்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஸோ இது மாரி பண்ணும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கைத்தன்மை உருவாவுது. ஓகே அது வந்து சும்மா புரடா விடல. அது இந்த சைட்ட போய் தான் வந்து பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு ஆன்ஸர் குடுக்குது. இத்தன சைட்ஸ வந்து அது எவாலுவேட் பண்றது இருக்கு. இல்ல நம்பளே கூட சொல்லலாம். இந்த 2, 3 சைட்ஸ் மட்டும் போய் நீ ரெஃபர் பண்ணி சொன்னா மட்டும் எனக்கு போதும். அதுல தான் நான் நம்புவேன். அப்படின்றத கூட நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து டீப் ரிசர்ச்ன்றது வந்து எல்லாத்துலயுமே வந்துடுச்சு. இத வந்து எப்படி பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு சாம்பிள் நான் எடுத்து வச்சிருக்கேன்.
இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிசிஎஸ்ல வந்து 12,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து வந்தது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. எனக்கு சர்ப்ரைசிங்காகவே இல்லை. நானுமே வந்து அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நாங்க ஒரு 1 இயராவே வந்து அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லா கம்பெனியுமே வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்ட வந்து ஒரு ஒரு குவார்ட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்ட வந்து நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். கம்பெனி வந்து எந்த இடத்துல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த இடத்துல வந்து தடங்கலா இருக்கு, அவங்களால வந்து ப்ராஜெக்ட்ஸ டெலிவரி பண்ண முடியுதா, அவங்க ஆட்கள் என்ன பண்றாங்க, இது எல்லாமே வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து அந்த நம்பர்ஸ்ல வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதாவது நீங்க வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு ஆடிட்டரா இருக்கணும். இல்லனா வந்து எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள் இருந்தா மட்டும் தான் அந்த நம்பர்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஆ கண்டிப்பா ஒரு காமன் மேனால அது பண்ணவே முடியாது. ஏன்னா 52 பக்கங்கள் இருக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட்ன்றது பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஓப்பன். இது வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து நான் எடுத்தேன். நீங்க பார்த்தீங்கன்னா 52 பேஜ். இப்ப போன 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த அந்த பேலன்ஸ் ஷீட் தான் அது. 52 பேஜஸ் இருக்கு. ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்பரா இருக்கும். தலையே சுத்திடும். இத பார்த்தாலே படிக்கணும்னே தோணாது. ஸோ, அப்போ இத எப்படி வந்து ஒரு காமன் மேன் படிப்பான்? காமன் மேன் படிச்சு எப்படி புரிஞ்சுப்பான்? கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல இந்த கம்பெனி வந்து இப்ப நான் வேலை மாறுறேன். ஒரு வேலை மாறும்போது இந்த கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத வந்து நான் இங்க வந்து பார்த்தா மட்டும் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த மாரி டைம்லலாம் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, காமன் மேனால இத பண்ணவே முடியாது. அதுக்கு தான் வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு காச குடுத்து, அவர்கிட்ட இருந்து சர்வீஸ் வாங்குறோம். பட் ஏஐ வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப எளிமையாயிடுச்சு. அத வந்து எப்படி நம்ம வந்து திரும்பியும் இந்த மாரி ப்ராம்ப்டிங்ல வந்து பண்ணலான்றத குயிக்கா காமிக்கிறேன். திரும்பியும் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ரோல் செட் பண்றேன். சீனியர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். உன்னோட ரோல் வந்து சீனியர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆல் தி ஃபினான்ஷியல் டெர்ம்ஸ் அண்ட் ஒன் கேன் ரீட் தி பேலன்ஸ் ஷீட். கான்டாக்ட்ஸ் அகைன் செட் பண்றேன். Q1 ரிசல்ட் டிசிஎஸ் போய் பாரு. எங்க போய் பார்க்கணும்? கிரெடிபிள் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மட்டும் தான் நீ போய் பார்க்கணும். இல்லன்னா டிசிஎஸ் வெப்சைட் கூட சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணணும் இப்ப போயிட்டு? பார்த்துட்டு என்ன பண்ணணும்? திரும்பி 52 பேஜ் அத சம்மரி பண்ணுச்சுன்னா, அதே அவன் உட்காந்து படிப்பான். எனக்கு ஃபுல்லாலாம் வேணாம். ஐ வாண்ட் ஒன்லி தி ஹிடன் இண்டிகேட்டர்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஏன் 12,000 சீனியர்ஸ லே ஆஃப் பண்றாங்க? இப்ப நீங்க அந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு இத்தன பேர நாங்க தூக்குறோம் அப்டின்லாம் எக்ஸ்பிளிசிட்டாலாம் இருக்காது. அதுல நம்பர்ஸ் நெறைய இருக்கும். வி நீட் டூ இன்ஃபர் ஃப்ரம் தோஸ் நம்பர்ஸ். இதனால தான் வந்து லே ஆஃப் பண்றாங்க அப்டின்றது வந்து வி நீட் டூ இன்ஃபர். இன்டைரக்ட்டா தான் இருக்கும் அதுல. சரி. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? அப்படின்னா, நான் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடண்ட் ஆஃப் ஏஜ் 19. என்னோட வயசு 19. எனக்கு ஃபினான்ஸ் பேக்ரவுண்டே கிடையாது. அதுக்கேத்த மாரி எனக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி பண்ணு. எனக்கு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா, யூ கேன் ஸ்ட்ரெய்ட் அவே எனக்கு வந்து நீ ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் வெரி மஸ்ட். ஃபார்மேட் என்ன வேணும்? டேபிள் ஃபார்மேட்ல குடுத்துடு அப்படின்னு குடுத்துட்டு, சில அடிஷனலா வந்து யூஸ் ஒன்லி தி டேட்டா ஃப்ரம் Q1 பேலன்ஸ் ஷீட். நியூட்ரலா இரு. பயாஸ்டா இருக்காத. அந்த மாரி வந்து ஒரு ஒரு நம்பர் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 2 லைன் வந்து டிஸ்கிரைப் பண்ணிடு. அப்பதான் எனக்கு புரியும். அப்படின்றதெல்லாம் வந்து நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க குடுக்கலாம். ஸோ ஃபார் தி சேக் ஆஃப் டெமோ நான் லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இத தான் நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ப்ளெக்ஸிட்டில போயிட்டு இந்த டீப் இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு ஐ பேஸ்டட். பார்த்தீங்கன்னா அதே தான். நான் எப்படி அத காமிச்சேனோ, இதுதான் நான் வந்து இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டீப் ரிசர்ச் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ நெறைய சைட்ஸ வந்து அது போய் பார்க்க ஆரம்பிக்கும்ன்றதுனால, இந்த டெமோல பார்த்தீங்கன்னா 52 சோர்ஸஸ வந்து அது பார்த்திருக்கு. யூ கேன் கோ. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா? எத்தன வெப்சைட்ஸ போய் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஈவன் இட் வென்ட் டூ தி நான் காமிச்ச அதே பிடிஎஃப் தான். ஸோ டிசிஎஸ் சைட்ஸ்ல போயிட்டு அதையும் எடுத்திருக்கு. ஈவன் யூடியூப்லயும் போய் பார்த்திருக்கு. ஸோ எல்லா பிடிஎஃப் இந்த மாரி எத்தன சைட்ஸ்குள்ள போயிட்டு அது வந்து பார்த்திருக்குன்றது அந்த சோர்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தது. ஸோ இது மாரி நான் இப்ப ஃபர்ஸ்ட்டு போய் இத ரீட் பண்றேன். பேலன்ஸ் ஷீட்ட ரீட் பண்றேன். லே ஆஃப் நியூஸ போய் நான் படிக்கிறேன். பிகாஸ் அது 2 கம்பேர் பண்ணி தான் அத இன்ஃபர் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸாமைன் பண்றேன். மனுஷன் என்ன பண்ணுவானோ, அதையே ஆட்டோமேட் பண்ணுது. இட் டுக் சம் 5 மினிட்ஸ் ஃபார் மீ டூ கெட் திஸ் ரிசர்ச் இது. ஸோ அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் சொன்ன மாரியே அது டேபுலர் காலத்துல 52 பேஜ் இருந்தாலும், எனக்கு வந்து என்ன தேவையோ, அந்த எதனால வேல வந்து போக போகுது, எதனால அந்த டிசிஷன் வந்து எடுத்தாங்கன்றது வந்து இந்த நம்பர்ஸ் மூலியமா நம்ம வந்து தெரிய வரலாம். ஸோ அன்பில்ட் ரெவென்யூ குரோத் வந்து இருக்கு.
அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் ரேஷியோ நல்லா தான் இருக்கு. ஆனால் போக போக வந்து இன்னும் நிறைய வந்து அவங்க செலவு பண்ணணும். அவங்க ஏஐ வந்து நிறைய வந்து கொண்டு வர போறாங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பண்ணதுக்கு வந்து தேவை வருது. அப்படின்னு பண்ணும்போது வேற எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களால சேவ் பண்ண முடியும் அவங்க சேவ் பண்ணலாம். அதனால வந்து ரெவென்யூ பெர் எம்ப்ளாயி வந்து பிலோ இண்டஸ்ட்ரியில இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. அப்போ வேற ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். அந்த பெஞ்ச் மார்க்குக்கு கீழே இருக்குன்னும் போதே வந்து எம்ப்ளாயீஸ் ஆர் பிகமிங் பெயின் ஃபார் த ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ அவங்க வந்து அதை எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அது சொல்லுது. இது எனக்கு புரியலையே, இந்த அன்பில்ட் ரெவன்யூ க்ரோத்னா என்னன்னு புரியலையேன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 2 லைன் போட்டுடு அப்படின்னு சொன்னேன்னா, அது 2 லைன் போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம படிக்கலாம். இதுவும் புரியல அப்படின்னா யூ கேன் சி எனக்கு வந்து 2 லைன் பத்தல, எனக்கு ஒரு பேராவாக கொடுத்துரு. எனக்கு அதுவும் புரியல அப்படின்னா ஒரு டீ கடையை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணு. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டீ கடை ஒர்க்ஸ். அப்போ அதை வந்து டிசிஎஸ் வந்து டீ கடையை கம்பேர் பண்ணி சொல்லு. நீங்க வந்து ப்ராம்ப்டா மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை அனாலஜி போட்டு போட்டு உங்களுக்கு சொன்னா அப்படிதான் படிப்பேன். ஸோ அப்படி போட்டுட்டு இது வந்து ஒரு ஒரு பேராகிராஃபா வந்து போட்டு அழகா வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது மூலயமா வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரீட் த பேலன்ஸ் ஷீட் ஃபார் யுவர் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட். அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம யார்கிட்ட போய் இதெல்லாம் கத்துக்க முடியும்? ஏஐ மட்டும்தான் வந்து சொல்லித்தரும். எனக்கு ஏத்த மாதிரி டெய்லர் மேடா சொல்லி கொடுக்கறது இது. ஹலுசினேட் பண்ணல இந்த இடத்துல வந்து, ஏன்னா நான் வந்து டீப் ரிசர்ச் பண்றதுனால. ஸோ ஹியர் அகைன் ஒன் மோர் ஏரியா வி கவர்ட் இன் த ரீட்ஸ். டீல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மரி பண்ணணும். டாக்குமெண்ட் சம்மரின்றது வந்து அகைன் வெரி வெரி குரூசியல். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 52 பக்கம் இருக்கிற இந்த இதை வந்து நான் சம்மரைஸ் பண்ணணும். சம்மரைஸ் பண்ணும் போதும் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸும் குறைஞ்சிடக்கூடாதுல்ல. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது சம்மரைஸ் பண்ணணும். அதே சமயத்தில் 52 பேஜுக்கு பதில் ஒரு இன்னும் 15 பேஜ் கொடுத்துருச்சுன்னா அதை உட்காந்து நீ அவன் படிப்பான். வெரி வெரி டஃப் பார்ட் அந்த சம்மரி பண்ணுறது. அப்போ ஈஸியாக இருக்கணும். மேபி ஆடியோ வழியில் கொடுத்தா சூப்பர், வீடியோ வழியில் கொடுத்தா சூப்பர், இல்லை ஒரு இமேஜ் வழியாக ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக கொடுத்தாலும் சூப்பர். அந்த மாதிரி வந்து எதனா பண்ண முடியுமா அப்படின்னா வந்து எஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நோட் புக் எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுளில் ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் நியூ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் தி டெமோ வந்து நான் இந்த இடத்துல கன்சோலிடேட் எடுத்துட்டு கொடுத்தேன். இங்கே ஒன்றுமே பண்ணல. நீங்கள் வந்து சோர்ஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நான் முன்னாடியே கொடுத்த அதே பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் வந்து யூடியூப் சோர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் என்ன பிளாக் எதை வேணால் நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் வந்து இதை படிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதிலிருந்து மட்டும்தான் நீ ஆன்சர் கொடுக்கணும், நீ வெப்புக்கே போகக்கூடாது. I am restricting here. I am dictating the AI to restrict with the source which I am giving. இந்த 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 4 சோர்ஸ் இங்க நான் ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்க 4, 5, 10, 15 கூட கொடுக்கலாம். ஆனா இதை தாண்டி நீ போகக்கூடாது. ஒன்ஸ் நீங்க சோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சோர்ஸை வச்சு நீங்க வந்து அதுகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் தி லீஸ் லயபிலிட்டி மெஷர்மெண்ட். அங்கே ஏதோ லீஸ் லயபிலிட்டி மெஷர்மெண்ட்னு ஒரு கீவேர்டு இருக்கு போல. அதுனா என்ன அப்படின்னு பண்ணும்போது இட் வில் எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். ஆனா அது டிசிஎஸ்ல அந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். இட் ஓன்ட் கோ பியாண்ட் இட். அப்போ என்ன ஆகும்னா இங்க அலுசினேட் பண்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து தடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி சேட் பண்ணலாம். இல்லை எனக்கு படிக்கிறதே செம்ம கஷ்டமா இருக்கு, எனக்கு ஆடியோ தான் வேணும் அப்படின்னா ஹியர் யூ வில் கெட் தி ஆடியோ ஓவர்வியூ ஹியர். இது இன்னும் எப்படி சூப்பரா இருக்கும்னா ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைல்ல 2 பேர் பேசுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் நாட் கோயிங் டு பிளே அரௌண்ட் இயர். இது வந்து இந்த ஆடியோ ஓரியூ வரத்துக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் தி லென்த் ஆஃப் த சோர்ஸ் யூ ஆர் கிவிங். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பிளே கொடுத்து நீங்க வந்து கேட்கலாம். அப்படியே வந்து ஒரு பாட்காஸ்ட்ல பேசினா எப்படி இருக்கும் அது மாதிரி பேசலாம். இன்க்ளூடிங் இதை தமிழ்லையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். தமிழ் பாட்காஸ்ட்டுமே இது வந்து அக்செப்ட் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது வீடியோ பண்ணலாம். இங்க மைண்ட் மேப்ன்ற ஒன்று இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹவ் ஜென்ரேட்டட். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப்
ஏன்னோ ஃப்ளோ சார்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். மைண்ட் மேப்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய சோர்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எதுக்கு எது வந்து கனெக்ட் ஆயிருக்கு, கனெக்டிங் த டாட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இது வந்து சூப்பர்பாக பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி இன்னும் ஒரு விஷுவலைஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம் எங்கேருந்து எதுக்கு போகுது. இந்த மாதிரி வந்து யூ கேன் பிளே அரவுண்ட். நீங்கள் எது கொடுத்தாலும் மைண்ட் மேப் பண்ணணும். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் திஸ் கியூ அண்ட் ரிசல்ட். மாதிரி நீங்க மைண்ட் மேப் பண்ணி படிக்கும் போது யூ ஓன்ட் ஃபர்கட் அட் ஆல். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தங்க தங்க போடுற ஒரு வாத்து இந்த நோட் புக் எல்லாம், டீச்சருக்கும் கூட. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, இது இப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஸ்கூல்ஸ்லயும் சொல்றது இல்ல, காலேஜ்லயும் சொல்றது இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் போன வாரம் கூட ஒரு காலேஜ் போயிட்டு வந்தேன். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்றதே கிடையாது. ராதர் தே ஜஸ்ட் யூசிங் தி சாட் ஜிபிடி ஜஸ்ட் லைக் தட். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த அசைன்மெண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இல்லைனா ஒரு இமேஜ் எடுத்து சாட் ஜிபிடி கொடுக்குறது, அது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ அப்படியே காப்பி பண்ணி சப்மிட் பண்ணிடுறது. இப்படிதான் வந்து போகுதே தவிர, இல்லைன்னா எதனா ஒரு அவங்க வந்து கொஸ்டின்ஸ் எதனா டெஸ்ட் வைக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்கன்னா திரும்ப காப்பி போட்டு இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லு. இதை தாண்டி வந்து majority of the students or majority of the faculties are not utilizing these sort of options. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா தராங்க, பட் பீப்புள் ஆர் நாட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கிளாட் இருக்கு, சாட் ஜிபிடி நியூ வெர்ஷன் எஸ்டர்டே ரிலீஸ்ட். அதெல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அது கொடுக்குற அவுட்புட்லாம் ட்ரெமெண்டஸா இருக்கு, விச் வி சா இன் லாஸ்ட் வீக் கிளாட் கோட் என்ன பண்ணுச்சு அப்படின்றது. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போறீங்க அப்படின்னா ஐ திங்க் காலேஜ் நீட் டு கிவ் தம் ஃப்ரீ. அவ்வளோ காசு வாங்குறாங்க. இல்லைனா வந்து தே கேன் ஆல்சோ கிவ் ஃபார் 50% வாட் எவர் இட் இஸ் தே நீட் டு கிவ். அவங்க லேப்ல அதெல்லாம் இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் வந்து அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் வீக் நான் ஒரு காலேஜ் போனேன். அங்கே போயிட்டு C++ புட்டியில் போ இன்னும் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் வேஸ்டிங் த ரிசோர்சஸ்ல. இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல இந்த மாதிரி மைண்ட் மேப்ல நீங்க கொடுத்த அந்த அலுசினேஷன் கம்ப்ளீட்லி அவாய்டட் இன் திஸ் நோட் புக் எல்லாம். So this is again one more literacy we can have in the readsல. We finished the document summarization and we are coming to the last one, which is sparring partner. இது வந்து இது எல்லாமே ஒரு யூஸ் கேசஸ் தான். நான் வந்து பர்சனலா எடுத்தேன். இந்த புக்ல வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தோஸ். பட் ஸ்பேரிங் பார்ட்னருக்கு வந்து ஐ எம் கோயிங் டு டேக் த சேம் வாட் எவர் தி யூஸ் கேஸ் தே கேவ். ஸோ இப்போ நம்ம வந்து படிக்கிறோம், வாட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நானுமே அதுக்கு ஆணித்தரமா நம்புறேன். பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு டீச். அப்போ வந்து நீங்க டீச் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பயங்கரமா வந்து உங்க மனசுல வந்து பதிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ காலேஜ்ல வந்து சில ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து இதை ட்ரை பண்றாங்க. அப்போ ரோல் பிளே பண்ணலாம். பட் நீ வந்து டீச்சரா இரு, நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கேன், அப்போ நான் நிறைய வந்து கேள்வி கேட்பேன், அதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்றியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரோல் பிளே ட்ரை பண்றாங்க. இனிஷியலி இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். பட் நீங்க இது எவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? டெய்லியும் பண்ண முடியுமா? எல்லா டாபிக்கும் பண்ண முடியுமா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ண முடியுமா? அப்போ வந்து உங்களுக்கு ஹியூமன் பத்தாதுல்ல, அந்த மேன் பவரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதே சமயத்துல ஃபேக்கல்ட்டின்றவங்க வந்து ஆல்ரெடி வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது அவங்களால அவ்வளோ வந்து நடிக்க முடியாது. அவங்க வந்து பிகினர் மாதிரி நடிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்துல அவங்க போர் அடிச்சிடும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால தேவர் செக்கிங் ஃபார் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் தே ஃபவுண்ட் தி கஸ்டம் ஜிபிடி. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இந்த சாட் ஜிபிடியில பார்த்தீங்கன்னா இங்க is going back here. இடத்துல ஜிபிடி அப்படின்னு ஒன்று இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் தி கஸ்டம் ஜிபிடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 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 மாதிரி வந்து பெரிய பெரிய ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்து டெய்லர் மேடா வந்து நீங்க ஒரு வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு வாட்டி போட்டுட்டு நீங்க வந்து சேவ் பண்ணி ஒரு பேர்ல வச்சுக்கலாம், ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ப்ராம்ப்டை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி அது வந்து தானாகவே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் லைக் கிரியேட்டிங் கஸ்டம் டெம்ப்ளேட். அந்த மாதிரி வந்து கஸ்டம் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து மேதாவிகள் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணி அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல் வி நீட் டு டூ இஸ் பப்ளிக்கா இருக்கிற பட்சத்துல we can go and see search some நீங்க பிளே அரவுண்ட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இட்ஸ் ஆல் ஃப்ரீ. இதெல்லாம் வந்து
யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பிளே அரவுண்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையா இருக்கிற பட்சத்துல மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்க ப்ராம்ப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யாரோ ஒருத்தர் ப்ராம்ப்ட் பண்ணி வச்சுட்டான். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரோல் பிளேக்கு வந்து ஆல்ரெடி வி ஹேவ் அ வெரி குட் கஸ்டம் ஜிபிடி இயர் விச் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். அப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் தான் வந்து ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் ஆக்டிங் லைக் எ டீச்சர். அப்போ நான் மற்றவங்களுக்கு வந்து இந்த சாட் ஜிபிடிக்கு ப்ராம்ப்ட் எப்படி வந்து பண்ணணுன்றத சொல்லித்தரேன். நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. இப்போ நீங்கலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் இப்போ நான் வந்து சப்போஸ் எனக்கு ஆடியன்ஸ் இல்ல அப்படின்னும் போது, ஐ கேன் கோ டு திஸ். ஈவன் ஐ டூ த ரோல் பிளே வித் சடேஷ் ஆர் ஐ டூ த ரோல் பிளே வித் ஏஐ பிஃபோர் ஐ கம் டு தி திஸ் செஷன். எப்பயுமே நான் அது பண்ணுவேன். ஸோ இப்போ நான் கண்முடியே பண்ணி காட்டுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் கோயிங் டு டீச் தி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகே, சூப்பர். ஸோ ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன்றதுனால வந்து ஐ திங்க் லிமிட் வந்து வந்துடுச்சு. ஸோ ஐ எக்ஸீட் தட் லிமிட். ஓகே, அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இனிமேல் வந்து எனக்கு புரியலையே, எனக்கு வேற எது மாதிரி சொல்லிக் கொடு அப்படின்றது எல்லாமே வந்து அது சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ அது 4 கேள்வி கேட்குது, 4வது கேள்விக்கே என்னால் ஆன்சர் பண்ண முடியலையே, அப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து பெட்டரா வந்து கத்துக்கணும் போல, இன்னும் பெட்டரா வந்து சொல்லணும் போல அப்படின்ற மாதிரி உங்க இது பாருங்களேன். அது இது வந்து ஒரு மிஷின். யாரும் வந்து கேட்க போறது இல்ல, யாரும் பார்க்க போறது இல்ல, அசிங்கம் கிடையாது. தெரியலனாலும் நான் திரும்பி படிச்சுட்டு வந்து திரும்பி நான் உரையாட போறேன். வெரி வெரி பர்சனல் டு மீ. எல்லாம் பிரைவேட்ல இருக்கு அப்படின்னும் போது வந்து அந்த ஒரு நீங்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு எனக்கு வந்து கூச்சமா இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, இது பர்சனலா இருக்குன்றதுனால இட் பி லைக் அ பார்ட்னர் டு யூ. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா யுவர் நாலேஜ் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பனன்ஷியல். நீங்க மறக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் ஹேவ் அ லிட்ரஸி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோட் மேப்ல ரீட்ஸ் பத்தி எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி கத்துக்க போறோம், அப்சர்வ் பண்ண போறேன், ஒரு விஷயத்த வந்து நான் வந்து உள்வாங்க போறேன் யூசிங் திஸ் 5 மெத்தடாலஜி. 5மே நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் டேட்டா தான் வந்து இன்புட் ரொம்ப பொக்கிஷம். எல்லாரும் பயப்படுறது என்ன, அந்த ஸ்கெப்டிக்ஸ்லாம் எது பார்த்து பயப்படுவாங்கன்னா, என் டேட்டா வந்து ஊறிடுவாங்க அப்படின்ட்டு. எஸ், தட் இஸ் வெரி ரியல். அது உண்மைதான், அது பொய் கிடையாது. ஆனா அப்போ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆர் ஒரு ஒர்க் அரவுண்ட் தான் நம்ம தேடணுமே தவிர்த்து அதை வந்து புறந்தள்ளக்கூடாதுல்ல. ஹவு டு கீப் யுவர் டேட்டா சேஃப்னா வந்து நீங்க ப்ராம்ப்ட் எல்லாம் தரீங்க பாத்தீங்களா, அந்த ப்ராம்ப்ட்ல வந்து எந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தையும் வச்சுக்காதீங்க. சப்போஸ் உங்க கம்பெனில இருந்து நீங்க வந்து ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து கிரக்ஸை மட்டும் தான் எடுத்து யூ ஹேவ் டு கிவ் தி ப்ராம்ப்ட் டு தி எனி ஏஐ. நாட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க ஒரு எஃப்எஸ் கொடுக்குறாங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு கம்பெனியோட சென்சிட்டிவ் டேட்டா இருக்கக்கூடாது. ட்ரேட்மார்க் டேட்டாலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இஃப் யூ நீட் தோஸ், நீங்க என்ன பண்ணலாம்னா குக்அப் டேட்டா ஒன்று கொடுங்க. கம்பெனி எக்ஸ், கிளைண்ட் எக்ஸ் அப்படின்னு மாத்துங்க. ரியல் கம்பெனி டேட்டா கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் அரவுண்ட்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட ரெக்யர்மெண்ட்டை நீங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த டேட்டாவும் உங்களால் சேவ் கார்ட் பண்ண முடியும். கிவ் ஒன்லி தி மினிமல் இன்ஃபர்மேஷன் ரெக்யர் ஃபார் த டாஸ்க். நீங்க வந்து ஒட்டு மொத்தமா நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து நீங்க வந்து ஒரு விஷயத்த சாதிக்க தேவையில்ல. அந்த அந்த டாஸ்க்குக்கான அந்த மினிமல் டாக்குமெண்ட் மட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணி நீங்க வந்து அதைய வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாட் ஜிபிடியில் போயிட்டு உங்க கொடுக்க போற அந்த டேட்டாவை வச்சு நான் ட்ரெயின் பண்ணணுமா அப்படின்ற நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. என்னை வச்சு ட்ரெயின் பண்ணாத, ஜஸ்ட் லைக் தட் இதை இதுக்கோ ஆஃப்லைனில் மட்டும் வச்சுக்கோ, அதை வச்சு நீ வந்து பப்ளிக் ஆக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். அதுவும் இல்லாம நீங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் ஆல்சோ கிளியர் தி ஹிஸ்ட்ரி. கான்வர்சேஷன் நீங்க வந்து பண்ணிடலாம். பட் இதுக்கு வந்து மைனஸும் இருக்கு. ஏன்னா இப்ப நாளைக்கோ இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சோ நீங்க வந்து திரும்பியும் அதே வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்கிறது நல்லது. பட் இஃப் யூ ஃபீல் தட் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ், ஓகே எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆல்சோ டெலீட். ஈவன் ஆஃப்டர் டிசேபிள் தி ட்ரைனிங் டேட்டா நீங்க டெலீட் பண்றதும் வந்து இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் சேஃப்கார்ட் யுவர் டேட்டா. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா லாஸ்ட் வீக் சாட் ஜிபிடி ஓப்பனே என்ன பண்ணாங்கன்னா, ஆஃப்லைன்லயே வந்து உங்களோட எல்எல்எம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலயே நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணி நீங்க வந்து இன்டர்நெட் இல்லாமலேயே நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் வந்துடுச்சு. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் ஆர்கனைசேஷன், இஃப் தே ஆர்
fearing about the privacy, I think they can go for it. Offline mode மே இப்போ வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. So there are so many avenues we have. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. தட்ஸ் ஹவ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். அதை தாண்டி வந்து நீங்க வந்து ஸ்கெப்டிக்கலாவே இருந்தீங்க அப்படின்னா நீங்க பயங்கரமா லேக் ஆக போறீங்க அண்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் யூ. தட் இஸ் ஃபார் ஷுர். ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு எண்ட் திஸ் இந்த ரோட் மேப்ல ஐ ஜஸ்ட் கவர்ட் ஒன்லி தி ஃபர்ஸ்ட் ஒன் ரீட்ஸ். கோயிங் ஃபார்வர்ட் ரைட்ஸ் அரித்மெட்டிக் திங்ஸ் அண்ட் டஸ்ட்லாம் வந்து வரும். I think parallel வந்து Sadesh is also covering about agentic AI which comes here in the dust things and ducks. இதுல வந்து agentic AI தான் வந்து ரொம்ப பெரிய ப்ளே பண்ணுது. So that is also we are covering in parallel. So I request you guys to stick with this series. நடுவில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தடுமாறுவீங்க. அதனால வந்து ப்ளீஸ் bear with us, ஸ்டிக் பண்ணுங்க so that we can learn from each other. கண்டினியூவா நம்ம வந்து ஏஐ லிட்ரஸி வச்சுக்கிட்டு ஐ திங்க் வி கேன் பி பவர் யூசர் ஆர் தி அட்வான்ஸ்ட் யூசர். அதுதான் என்னோட விஷ், கேள்வியோட அப்ஜெக்டிவ். இப்படிதான் வந்து ஸ்கெப்டிக்ஸ்ல இருந்து நோவைஸ் போகும்போதோ இல்லை நோவைஸ்ல இருந்து நீங்க எக்ஸ்ப்ளோரர் ஸ்டேஜுக்கு போகும்போதோ நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகும். ஏன்னா நீங்க ப்ராம்ப்டிங் அப்பதான் கத்துக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ஏஐ கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் தப்பாக தான் இருக்கு, இது பத்தலை, இதுக்கு நான் மேனுவலாகவே பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து மனதில் ஒதுக்கலாம். அதை எதையுமே வந்து நீங்க நெகட்டிவா எடுத்துக்காம அதை வந்து நீங்க திரும்பியும் சங்கர் சொன்ன மாதிரி ஏஐ கிட்டேயே நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்து 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 மோர் அண்ட் மோர் உங்களோட ஸ்டைல் ஏஐ வந்து புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அண்ட் தென் இன் ஃபிளிப் சைட் நீங்களும் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து மாஸ்டர் பண்ற பட்சத்தில் இட் இஸ் கோயிங் டு டூ ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது தான்ன்றது நிச்சயம். ஏன்னா நான் பர்சனலா டேஸ்ட் பண்ணியிருக்கேன், சரேஷ் பர்சனலாக டேஸ்ட் பண்ணியிருக்காரு, சங்கர் பர்சனலாக டேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் பர்சனலாகவே இன்னும் வி ஆர் வாட்சிங் ஃபார் இட். இதை வந்து இனிஷியல் இக்கப்ஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து எப்பயுமே அப்படி தானே. நம்ம வந்து ஒரு 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 பிளாக் எழுதும் போது நம்மளுக்கு வந்து கோர்வையாக எழுத வராது. ஒரு கவிதை எழுதும் போது எடுத்த உடனே நீங்கள் நாமுத்துக்குமாரெல்லாம் எழுதிட முடியாது. இது வந்து எல்லா லேர்னிங்லையும் இருக்கிற ஒரு தடங்கள் தானே தவிர்த்து அது ஏஐ கத்துக்கும் போதும் அந்த தடங்கள் வரதான் செய்யுதுன்றது பேசிக். ஆனா அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஒரு என்னவோ தெரியல அந்த ஒரு ஸ்கெப்டிக் அந்த அந்த இடத்துல இருந்து லூடைட்ஸ் அந்த திங்கிங்ல இருந்து நீங்க பார்க்கும் போது அதை நெகட்டிவா பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய அந்த பூமர்ஸ்லாம் வந்து இதை வந்து ஆதரிப்பாங்க. அதனால வந்து அவங்க பேசும்போது ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு விழுந்துடக்கூடாது. ஸோ இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவோம். டேஞ்சர்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் as I already told you, ஏஐ லிட்ரேட் இருக்கிறவங்களுக்கு இந்த டேஞ்சர் இருக்காது. லூடைட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டேஞ்சர் இருக்கும். ஸோ அதை நோக்கி போகலாம். எஸ் சரேஷ். ஆக்சுவலாக நம்ம அலுசினேஷன் பேசிட்டு இருக்கோம். அது ஆல்ரெடி இந்த வீக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ChatGPT 5 இருக்கட்டும், Grokஆ இருக்கட்டும், Opus 4.1 இருக்கட்டும், தே ஹவ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் த ஹாலுசினேஷன். ஸோ இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து ஜென்ரலாக அவங்க கேட்குறப்பே ஹாலுசினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து they are saying they are reduced close to 75 to 80% with a new way of algorithm and model. So கோயிங் ஃபார்வர்ட் நம்ம எதனா டிராபேக் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பேசுறோமோ, சீரிஸ் ஸ்டார்ட் பண்றப்ப இருந்த அலுசினேஷன் இப்போ வந்து குறைச்சிட்டாங்க within 6 weeks. ஸோ அந்த that's how it goes. ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இன்ஜினியர் will fix it. We need to give some time. அதை வந்து நம்ம பொருளை பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா they won't get the fun. அது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடும். more and more the positive approach we show towards AI, fun will go on. அண்ட் தென் இது வந்து இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா எப்படி பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எல்லா கையிலும் புக்கு கொடுத்துச்சோ ஏஐ இஸ் ஃப்ரீ டு யூஸ். உலகத்துல நீ பணக்காரனாரு ஏழையாரு போத் கேன் யூஸ் த ChatGPT. சேம் மாடல். காசு கொடுத்தீங்கன்னா அடுத்த மாடல் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, என்ஜாய் பண்ணுங்க, படிங்க, மேலே வாங்க. ஸோ வித் திஸ் வி கேன் எண்ட் திஸ் செஷன். தி சீரீஸ் வில் கோ ஆன். சொன்ன மாதிரி ப்ளீஸ் கம் அப் ரெகுலர்லி, ஷோ அப் ரெகுலர்லி to go up the ladder in the roadmap. Thank you very much.